ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி காய் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கனி. ஸோ அதுக்கான வேலை தான் பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து ஒரு பக்கம், அதாவது பெட்ஷீட் எல்லாமே ஒரு பக்கம் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து வருதுன்னு சொன்னார், நல்ல தண்ணி மாமா. அதனால சரி காலியாக இருக்கிற குடத்தை எல்லாமே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா மாமா வந்து நல்ல தண்ணி பிடிச்சி கொடுத்துருவார். ஸோ இது எல்லாமே கழுவி வைக்கிற கேப்பில் மிஷினில் வந்து பெட்ஷீட்டும் ஓடி முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மாமாவும் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். கீழே இருந்து தான் நம்ம பிடிக்கணும். நல்ல தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு வரும். நாங்கள் வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி மட்டும் கீழே போய் தான் பிடிக்கணும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு தான். அதனால் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து தீர தீர ஒரு குடம் 2 குடம் தீர்ந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருங்கனால நாங்கள் வந்து ஈஸியாக பிடிச்சிக்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சித்திரக்கனி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம், சித்திரக்கனி அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு பக்கம் துணி துவைக்கிறது, வீட்டில் வந்து சமையல் வேலை, அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து மாப்போட வந்துட்டேன். மீதி அந்த ஒட்டடை அடிக்கிறது, செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைச்சது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நான் சாட்டர்டேவே முடிச்சுட்டேன். சண்டே தான் இந்த வேலையெல்லாம் ரிமைனிங் வேலை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் திடீர்னு வந்துட்டு பாப்பாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். அதனால தான் இது எல்லாமே மண்டே மார்னிங் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். சண்டே வந்து பாப்பா வீட்டுக்கு போனதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மண்டே மார்னிங் வந்து இந்த வேலை எல்லாமே அவசரமாக பண்ணி நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு வச்சுட்டு போனால் தான் ஈவினிங் வந்து ரிமைனிங் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு மார்னிங் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோவை வந்து தொடச்சி பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாமி ஃபோட்டோ தொடச்சி பொட்டு வச்சுட்டு இருந்தேன். குங்கும டப்பா எடுத்து பார்த்தா ஒரே வண்டுங்க. குங்குமத்துலலாம் வண்டு வருதான்ற மாதிரி எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து போட்டுட்டு வேறு குங்குமம் இருந்துச்சு, அதெல்லாம் தான் எடுத்து நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ ஒன்று காட்டுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அலெக்ஸ், அதாவது அலெக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலேயே வந்து இருந்தான். அவன் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் மாதிரி தான். அதனால் அவன் ஃபோட்டோவையும் நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோ கூடயே வந்து வச்சுருப்போம். அதனால் அவனுக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு மேலே சாமி ஸ்டாண்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் கழுவி அதுக்கும் பொட்டு வச்சுட்டு நிற விளக்காக இருக்கட்டும் அப்படின்றனால எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் மாமாவும் கடைக்கு கிளம்புனோம். கடைக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நைட்டு பழம்லாம் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லை, அத்தைக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து வாங்க வந்தோம். எப்போவுமே அத்தைக்கும் நாங்கள் தான் சேர்த்து வாங்கிட்டு போவோம். அதனால் வந்துட்டு கடைக்கு வந்து வந்தோம். சரி ஃபஸ்ட்டு வந்து பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கடையில் நிப்பாட்டிட்டோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்ன பழம் வாங்குவோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சித்திரக்கனி அப்படின்னாலே மாப்பழம், வாழை மெயின். அது போக நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பழம்லாம் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அந்த பழத்தையும் வாங்கிக்குவோம். ஸோ நாங்கள் என்னென்ன பழம்லாம் வாங்கினோன்றதை நான் வீட்டுக்கு போயிட்டு தட்டில் வச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த பழம்லாம் வாங்கிட்டோம். மெயினாக வந்து பலாப்பழம் வாங்கணும் இல்லையா. ஸோ அதை வாங்கலான்னு சொல்லிட்டு திரும்பி எங்கே வாங்கலான்னு கடை விட்டு வெளியே வந்து பார்த்தோம். அந்த சைடில் வந்து வச்சுருந்தாங்க ஒரு சைடில். அங்கே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம், நிறைய வண்டி அங்கே தான் நிற்கிது. பலாசொல்லாம் அவ்வளோ வெட்டி போட்டிருக்காங்க, ஆனாலும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிறைய கடை போடலையா என்னன்னு தெரில. நாங்கள் போயுமே வந்துட்டு பலாப்பழம் வாங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். 4-5 பேத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே கொடுத்தாங்க. ஏன்னா அப்பப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பலாப்பழத்தையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்குறதுக்கு வந்துட்டோம். வெத்தலை பாக்கு வந்து நம்ம என்ன அளவாக தான் வீட்டில் வெத்தலை போடுறவங்க இருந்தால் நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்றனால வெறும் 10 ரூபாய்க்கு மட்டும் அளவாக வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அத்தை வீட்டில் கொண்டு போய் அத்தைக்கு பழம்லாம் பாதி எடுத்து கொடுத்துட்டு மீதியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பூவெல்லாம் வச்சுட்டேன். வச்சு முடிச்சதுக்கப்புறமா தட்டில் வந்து பழம்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து எடுத்து நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். மாமாட்ட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க மாமா, நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தேன். செல்லு பார்த்துட்டு இருந்தார், டிவி பார்க்கல, செல்லு பார்த்துட்டு இருந்தார். ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவர் கேட்கவே இல்லை. இப்போ வந்து என்ன எடுக்கிறேன்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்னு சொன்னாங்க. இது வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு வந்து ரொம்பவே தேவையான பழமாகவும் இருந்துச்சு. சரி அதுவும் இருந்துச்சு கடையில். சரி அதையும் நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது கூடவே என்னெல்லாம் பழம் போக என்னெல்லாம் வைப்போம் அப்படின்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை,
உப்பு, மஞ்சள் இதெல்லாமே வைப்பாங்க இல்லையா? ஸோ அதையுமே நான் வந்து தனித்தனியாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம காயின்ஸு, அப்புறம் வந்து அமௌண்ட்டு, அப்புறம் நம்ம ஜுவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜுவல்ஸ் இதெல்லாமே வைப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சுருந்தேன். என்னென்ன பழம்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், அன்னாச்சி பழம், மாதுளம் பழம், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஆப்பிள். ஸோ இதெல்லாமே வச்சுருந்தேன் நான் எங்கள் தட்டில். நீங்கள்லாம் என்னென்ன பழம்லாம் வச்சுருந்தீங்க? நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வச்சுருந்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே நைட்டு எடுத்து வச்சுட்டு காலையில் நம்ம வந்து இதில் தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு மார்னிங்கே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு ஒர்க் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 5:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. அப்புறம் கோயிலில் வந்துட்டு பூசாரி இருப்பாரா இல்லை போயிடுவாரா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து நானும் மாமாவும் வந்துட்டு போயிட்டுருந்தோம். நல்ல வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பூசாரி வந்து இருந்தார் அன்றைக்கி. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் சொன்னோம், எனக்கு போய் கேட்டோம் அவர்கிட்ட, இந்த மாதிரி இன்றைக்கி இருப்பீங்களோ இல்லையோன்னு டவுட்லேயே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர்கிட்ட இல்லை எனக்கு சித்திரக்கனி, தமிழ் புத்தாண்டு யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கலான்னு சொல்லிட்டு வந்து அவர் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நல்ல வேலையாக நமக்கும் வந்துட்டு சாமியை கும்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும், இல்லைன்னா வந்து கோயில் சாத்தியிருக்குன்னு ஒரு சங்கடத்துலேயே போவோம் இல்லையா? ஸோ அதனால் நிம்மதியாக இருந்துச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் தாடகநாச்சியம்மன். ஸோ இங்கே போய் நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். நியூ இயர் அன்றைக்கி மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.